அன்பார்ந்த தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற உரையாற்ற வந்திருக்கும் தோழர் ஈரா முருகவேல் எழுத்தாளர் அவர்களுக்கும், தோழர் துரை சண்முகம் கவிஞர் அவர்களுக்கும், தோழர் செயல்முருகன் வழக்கறிஞர் மஜக அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற வந்திருக்கும் தோழர் சதாசிவம் மஜக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுகொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், இந்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர சுவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, ஒவ்வொரு நாட்டிலும் நடந்த புரட்சிக்கும் போராட்டத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யாவிலே 1905 ஏற்பட்ட முதலாளித்துவ புரட்சியானது தோல்வி அடைந்தது. பிறகு நமது ஆசான் லெனின் அவர்கள் தலைமையிலே, ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பிலே சோசலிச புரட்சி 17 நடத்தப்பட்டு வெற்றி கண்டது. இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அதேபோல் இந்தியாவில் 1857 வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிப்பாய் பிறகு இந்தியாவிலே வெள்ளையர்கள் எதிர்த்து பல்வேறு விவசாயிகள் போராட்டம் நடத்தப்பட்டது. பிறகு 47க்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற பகுதிகளில், வடார்காடு, தென்னார்காடு, தர்மபுரி போன்ற இடங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இதற்கெல்லாம் ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்றினுடைய படிப்பனைகளை எடுத்துக்கொண்டு என்ன சரி என்ன தவறு என்பதை மிக பெரிய அளவிற்கு ஒரு ஆய்வு செய்து பின்னடைவுகளை தவிர்த்து முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான ஒரு வழிமுறைகளை நமது ஆசான் AMK அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நக்சல்பாரி இயக்கத்தினுடைய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது, அது இந்தியாவிலே ஒரு மாபெரும் வரலாற்றின் தன்மை என்பது தவிர்க்கப்பட முடியாத விஷயமாக இருக்கின்றது. 1920-21 கட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி உலகளவிலே ரஷ்யாவின் ஆதரவு பெற்று மக்களை திரட்டி செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த புரட்சிகர இயக்கத்திற்கு பெரிய அளவில் திட்டங்களோ செயல்பாடுகளோ முறைகளோ எது இல்லாத இருந்த போதிலும் மக்களை அணிதிரட்டி போராடி கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மிக பெரிய அளவிற்கு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளும் தலைவிரித்து ஆடியது. கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாலே கொடிய முறையில் தாக்குவது, வழக்குகள் போடுவது, சிறையிலே அடைத்து துப்பாக்கி சூடுகள் நடத்தி படுகொலை செய்வது, இதெல்லாம் நடத்தப்பட்ட காலம்தான். சேலத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடத்தப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தர்மபுரியிலே நடந்த இயக்கங்கள் என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி ஒரு வரலாறு படைத்த இந்த இந்திய நாட்டிலே கட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பிறகு ஒரு திருத்தல்வாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அதற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஏதோ இந்தியாவிலே இவர்கள் திருத்தல்வாத நிலைக்கு தானாக செல்லவில்லை. உலகளவில் நமது ஆசான்கள் ஸ்டாலின் மறைவுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியானது முதலாளித்துவ பாதையை நோக்கி சோசலிச பாதையை கைவிட்டு குருசேவின் காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து அவர்களோடு கைகோர்த்து கொண்டு கம்யூனிசத்தை வேறறுக்க வேண்டும், கம்யூனிசத்தை ஒழித்து கட்டி ஒரு முதலாளித்துவத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருந்த இந்த குருசேவனுடைய தலைமையானது 3 அம்சம் திட்டங்களை முன்வைக்கிறார்கள். சமாதான போட்டி, சமாதான மாற்றம், சமாதான சகவாழ்வு. புரட்சியின் விதிகளையே புறக்கணித்து, மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை புறக்கணித்து, புரட்சியே நடக்காமல்
பாராளுமன்ற வழியில் முதலாளித்துவ நலனுக்கு ஏதுவான வழியில் முதலாளிகள் அந்த நாட்டை கொள்ளையடித்து தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி அடிமைப்படுத்துகின்ற ஒரு அடிமை சேவக ஒரு முறையை ரஷ்யாவிலே புகுத்தி மார்க்சிய லெனினியத்தை குழி தோண்டி புதைக்கின்ற முதல் குடிமகனாக குருசேவ் தோன்றுகின்றார். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்தியாவிலே அந்த வழியை ஏற்றுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையான கட்சியாகவும் தேசிய போராட்டத்தை கைவிட்டும், அதாவது சுயநிர்ணய உரிமை, பிரிந்து போவதற்கான உரிமைகளை கைவிட்டும், பாட்டாளி வர்க்க விடுதலையை கைவிட்டும் ஒரு முதலாளித்துவ நிலைக்கு வெளிப்படையான கட்சியாக சென்று தேசிய நீரோட்டத்தில் கலப்பதாக சொல்லி பாராளுமன்ற வழிக்கு தள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு அதை எதிர்த்து சிபிஎம் என்ற ஒரு அமைப்பை கட்டி தொடர்ந்து புரட்சியாளர்கள் சீன தலைமையிலே வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது சிபிஎம் நிலைப்பாடும் அதே நிலைக்கு தள்ளப்படுகின்றது. 1967 காலகட்டத்திற்கு பிறகு 61, 62 அவர்கள் மீண்டும் ஐயனுடைய நிலை எதுவோ அதே நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களும் புரட்சிக்கு எதிராக செல்லுகிறார்கள். ஆனால் அந்த இயக்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறுகின்ற அல்லது துரோகம் செய்கிறதற்கு முன்பாக சுந்தரவன காடுகளிலே நடந்த புரட்சிக்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு துரோகம் செய்துவிட்டு அவர்கள் நேருவோடு ஒப்பந்தங்கள் செய்து ஒரு வெளிப்படையான கட்சியாகவும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் புரட்சியை பற்றி பேசினாலும் புரட்சிகரமான ஆயுதங்கள் எடுத்து இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக போராட மாட்டோம் என்ற ஒரு அடிப்படையில் உறுதி கூறி பெயரளவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக சிபிஎம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து பல்வேறு புரட்சியாளர்களும் வெளியேற்றப்பட்டார்கள், புரட்சிகர சக்திகளும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தோழர் சாரு மஜும்தார் அவர்களுடைய தலைமையில் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய புரட்சியாளர்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டி என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு தான் நக்சல்பாரி போராட்டத்தை வழிநடத்தி ஆதரித்து மேற்கு வங்கத்திலே, வடக்கு வங்கத்திலே, டார்ஜிலிங் மாவட்டத்திலே, நக்சல்பாரி கிராமத்திலே அங்கிருக்கின்ற நிலவுடைமைக்கு எதிராக விவசாயிகள் திரண்டெழுந்து அந்த பண்ணை ஆதிக்கத்தை எதிர்த்து நில உரிமைக்காக போராடிய போராட்டம் தான் அந்த நக்சல்பாரி இயக்கம். அந்த இயக்கம்தான் நாடு தழுவிய அளவில் இவர்களுக்கு ஒரு முத்திரையாக பதிக்கப்பட்டு நக்சல்பாரி இயக்கம் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்ட இயக்கமாக பிறகு பின்னாளில் அது வளர்ந்து வருது. அந்த நக்சல்பாரி இயக்கத்தை தோற்றுவித்த தோழர் சாரு மஜும்தார் அவர்கள் ஒரு 6 அம்சத்தை முதன்மைப்படுத்தி மிகச் சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாலும் பயங்கரவாத நிலையை முதன்மைப்படுத்துகின்ற அடிப்படையில் தனி மனிதனை அழித்தொழிப்பு, ஏகாதிபத்தியம் வீழ்வது என்ற அடிப்படையில் இருக்கின்ற சக்திகளை வைத்து நிலவுடைமையை வீழ்த்திவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவது என்ற அடிப்படையில் தனி மனிதனை அழித்து ஒழிப்பு, அதிதீவிர பொருளாதார மந்தவாத போக்குகளில் செயல்பட்டு பிறகு அந்த இயக்கமே ஒரு பின்னடைவுக்கு தள்ளுகின்ற ஒரு போக்குக்கு ஆளாகப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை தொடர்ந்து அவர்களால் செயல்பட முடியாத அளவிற்கு அரசு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களில் இருந்து இந்த அரசு கொடுமையான முறையில் தாக்கப்பட்டு இயக்கத்தை பின்னுக்கு தள்ளப்பட்டு மிகப்பெரிய பலிகாடாக்கப்பட்டது. அந்த காலகட்டம் முடிவுறுகின்ற சூழ்நிலையில் தோழர் சாரு மஜும்தார் அவர்கள் இறக்கப்பட்டார். ஒரு மையப்படுத்தப்பட்ட அகில இந்திய கட்சி மாநில கட்சியாக சுருக்கப்பட்டு மாநில அளவிலான இயக்கங்களாக மாற்றப்பட்டது. அதில் பல குழுக்கள் இணைந்து செயல்பட ஆரம்பித்தாலும் தமிழகத்திலே நம்மை போன்ற அமைப்புகள் தோழர் ஏஎம்கே அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டும் தென் பிராந்திய குழு என்று எஸ்ஓசி தனியாக செயல்பட்டும் இருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு அடித்தொழிப்பை கையில் வைத்துக் கொண்டே ஒரு அதிதீவிர மந்த பொருளாதாரவாதத்தை உள்ளடக்கியதாக இருந்ததின் விளைவு
அதே நிலையில் இருந்த ஆந்திர கமிட்டி கொண்டப்பள்ளி சீதாராமையா அவர்களுடைய தலைமையின் கீழ் எந்த விதமான தத்துவ அரசியல் அடிப்படையில் ஒரு போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்டத்தின் அடிப்படையில் ஒன்றுபட்ட ஒரு ஸ்தாபனத்தை கட்டாமல் கடந்த காலத்திலே சாரு மஜும்தார் சொன்னது போல் எதிரிகளுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட கைகள் கொண்டவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி என்று உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்டதை போல் இந்த இயக்கமும் இரண்டாக ஒன்றிணையுது. குறிப்பாக ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற அமைப்புகள் இணைந்து மக்கள் யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அமைப்பிலே தத்துவ அரசியல் முதன்மைப்படுத்தி ஒரு குறிப்பாக சொன்னால் எந்த லட்சியத்திற்காக இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறோம் என்ற அடிப்படையில் முன்னோக்கி போவதற்கு பதிலாக தத்துவ அரசியலை முதன்மைப்படுத்தாமல் நடைமுறையில் அழித்தொழிப்பு பிரச்சனையில் மட்டும் முதன்மை கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த வழி தவறானது. இந்த வழியின் மூலம் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. நக்சல்பார் இயக்கத்தை வளர்த்து எடுக்க வேண்டுமானால் தத்துவ அரசியலின் அடிப்படையில் கட்சியை புனரமைக்கப்பட வேண்டும். அழித்தொழிப்பை தற்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டு வெகுஜன வர்க்கங்களை பறந்து விரிந்த இந்த இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் விரிவாக எடுத்து சென்று பல மாநிலங்களில் இருக்கின்ற புரட்சிகர குழுக்களை ஒன்றுபடுத்தி ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டப்பட வேண்டும். அதனுடைய வழிகாட்டுதலின் கீழ் வெகுஜன வர்க்கங்கள், விவசாய வர்க்கம், தொழிலாளர்கள் வர்க்கம், மாணவ இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி வெகுஜன வர்க்கங்களை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே ஒரு ஐக்கிய முன்னணி கட்டப்பட வேண்டும். இவையெல்லாம் கட்டி புரட்சிக்கு தயாரிக்கின்ற வகையிலே ஒரு மக்கள் படை அவசியம் தேவைப்படுகின்றப்ப கட்டப்பட வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் வெறு ஆயுத குழுக்களை வைத்துக் கொண்டு போராடுவதன் மூலம் இந்த இயக்கம் நிச்சயமாக ஒரு முட்டுச்சந்துக்கு தள்ளப்பட்டு இயக்கத்தையே ஒழித்து கட்டுவதற்கான வேலையை இது ஒரே காரணத்தை வைத்து இந்த மத்திய அரசுகள் திட்டமிட்டு அழித்து விடுவார்கள் என்று தெளிவாக முன்வைத்து இந்த அழித்தொழிப்பு வழியும் இந்த அதிதீவிர மந்த பொருளாதாரவாத நிலையும் கைவிட்டு ஒரு வெகுஜன வழிக்கு பிரச்சாரம் அமைப்பாக்குதல் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று முன்வைத்தார். மிக சிறப்பான வழிகாட்டுதல். ஒரு மார்க்சிய லெனினிய ஆசான் என்பதற்கான முத்தாய்ப்பான இந்த வழிகாட்டுதலை முன்வைத்த பொழுது கொண்டப்பள்ளி சீதாராமையா அவர்கள் இவர்கள் ஏதோ கட்சியின் அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்ளுவது போல் இவர்கள் ஒரு நாடகத்தை நடிக்கிறார்கள் என்று சொல்லி நட்பாக பழகினோம், நட்பாக பிரிந்து செல்வோம் என்று நம்மை வெளியேற்றினார்கள். ஆனால் அதன் பிறகு நாம் வெளிவந்ததற்கு பிறகு ஒரு 6 மாதங்கள் கழித்து தோழர் ஏஎம்கே அவர்கள் என்ன வழிமுறையை வைத்தாரோ அதே நிலைப்பாட்டை கொண்டப்பள்ளி சீதாராமையா அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நெருக்கடி காலகட்டத்தில் ஆந்திரத்தில் இயக்கத்தை பல மாவட்டங்களுக்கு முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. பெரிய அளவில் இயக்கத்தை வளர்த்து எடுத்து செல்ல முடியவில்லை. நடமாடக்கூட முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் அதிகப்பட்டு இருக்கின்றது. இயக்கம் ஒரு பின்னடைவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. எனவே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அழித்தொழிப்பை தற்காலிகமாக நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். அதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை மதிக்காமல் புறந்தள்ளி விட்டதின் விளைவு இன்றைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறது என்பது நன்றாக தெரிகின்றது. ஆனால் நமது ஆசான் ஏஎம்கே அவர்கள் காட்டிய வழிமுறையில் நாம் முன்னெடுத்து சென்று அமைப்பாக்குவதும் அரசியலை முதன்மைப்படுத்துவதும் அணிகளை தத்துவ அரசியலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு சிறந்த ஒரு புரட்சியாளனாக சிறந்த ஒரு சக்தியாக மாற்றுவதற்கான பணியை தொடங்கினுடைய விளைவு கிட்டத்தட்ட 80 89 வரைக்கும் இருந்த இந்த தவறான போக்கை கைவிட்டு 90க்கு பிறகு ஆரோக்கியலாக இருந்த நமது அமைப்பு மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகமாக மாற்றப்பட்டது. இந்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய வழிகாட்டியாக இருந்த தோழர் ஏஎம்கே அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்தி இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நக்சல்பாரி இயக்கத்தை ஆதரவாளர்களையும் தோழர்களையும் கூட இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஆனால் தமிழகத்திலே நக்சல்பாரி இயக்கம் தவறான வழிமுறையில் இருந்து ஒரு சரியான வழிமுறைக்கு
பின்பற்றி வருகின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்தடைந்திருக்கின்றோம் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 90 காலகட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கூட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நக்சல்பார் இயக்கத்திற்கு ஆதரவானவர்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற வெகுஜன அமைப்பை சேர்ந்தவர்களை கூட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வருகின்ற பொழுது கேள்வி கேட்பாடு இல்லாமல் கைது செய்து சிறையில் அடைப்பதும், பொய் வழக்குகள் போடுவதும், சுவரொட்டிகள் ஒட்டினால் கூட சிறையில் வைப்பதுமாக இருந்தது. ஆனால் இது ஒரு வெகுஜன மார்க்கமாக இன்றைக்கு மாறுபட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் விட்டு வைக்க முடியாத எதிரிகளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் வைக்கின்ற இந்த பிரச்சாரம், அமைப்பாக்குதல் நிலை இன்னைக்கு நம்மை வளர்த்தெடுக்கின்ற ஒரு அளவுக்கு நமது ஆசான் அவர்கள் இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையில் நம்மை செயல்படுவதற்கு முன்னிறுத்தி சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த புரட்சிகர இயக்கத்துக்குள் தொடர்ந்து சிதைவுகளும் தொடர்ந்து வெளியேறுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் சரி, இன்றைக்கும் சரி, கட்சி கட்டுவதும் கட்சி பின்னடைவுக்கு சென்று சிதைவதும் ஒரு கட்டமாக நடக்கின்றது. ஒரு வெகுஜன இயக்கத்தை கூட முறையாக கட்டி வளர்த்தெடுக்கின்ற முறையில்லாத கடந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு சற்று மாறுபட்ட ஒரு நிலைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஆரோயலாக இருந்த காலகட்டத்தில் 4 முறையும், அதற்கு பிறகு மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகமாக இணைந்த காலகட்டத்திலேயும் ஒட்டுமொத்தமாக 4 முறைகள் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு சந்தித்து இருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் தொண்டு நிறுவனங்களின் மூலமாக இயக்கத்தை சீரழிக்கின்ற அடிப்படையில் பல்வேறு பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை நுழைப்பதின் மூலமாக மார்க்சிய லெனினியத்தை கைவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்ய சமூக ஏகாதிபத்தியங்களுக்கும் தொண்டூழியம் செய்யக்கூடிய சக்திகளாக மாற்றுகின்ற ஒரு பணியை என்ஜிஓக்களான தன்னார்வ குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் தொடர்புடைய ஆமாக்ஸ் போன்ற ஓடுகாலிகளும் அதன் தொடர்ச்சியாக நம் அமைப்புக்குள் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியவர்களும் இன்றைக்கு தானாக வெளியேறி இது இன்றைக்கு மிக சிறந்த முறையில் இயக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நக்சல்பாரியின் வழி என்பது தவறான வழியாக இருந்தாலும் அவர்களை போன்ற தியாகிகள், அவர்களை போன்ற தியாகம் செய்கின்றவர்கள் இன்றைக்கு எவரும் இல்லை, எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. அவர்கள் வழி வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், உயிரையும் துச்சமாக மதித்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, உண்மையான சுதந்திர ஜனநாயகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அந்த மாபெரும் தியாகிகள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய பத்திரிகையில் கூட தீக்கதிரிலே ஒரு கட்டுரை வந்திருக்கின்றது. நக்சல்பார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பசுவை புன்னையா சார்பிலே, ராஜு சார்பிலே பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது அவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்டதாக சிபிஎம் சார்பிலே கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச மோடி ஆட்சியானது நக்சல்பாரிகளை ஒழித்து கட்டுவதே தன்னுடைய நிலையாக இருப்பதாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கிராமத்திலே இருக்கின்ற நக்சல்பாரிகளையும் வெளிப்படையாக இருக்கின்ற நகரத்திலே இருக்கின்ற நக்சல்பாரிகளுக்கு ஆதரவான இயக்கத்தையும் ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய முதன்மையான கடமை என்று இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற, சத்தீஸ்கரில் இருக்கின்ற நக்சல்பார் இயக்கத்தை ஒழித்து கட்டுகின்ற அடிப்படையிலே நரித்தந்திரமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே வரக்கூடிய தோழர்களை துப்பாக்கி சூடுகள் நடத்துவதும், திட்டமிட்டு அவர்களை கைது செய்வதும், அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றி படுகொலை செய்வதும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுதான் ஒரு ஜனநாயக நாடு, இதுதான் உண்மையான ஒரு மக்கள் குடியரசு நாடு என்பதை போல் ஒரு தோற்றத்தை காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மோடியினுடைய ஆட்சி எப்படிப்பட்டதென்று கடந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு இந்துத்துவ பாசிச ஆட்சி முறையாக இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதை இந்த மார்க்சிய லெனினிய அடிப்படையிலிருந்து பிறழாமல் தொடர்ச்சியாக
தங்களுடைய பங்களிப்புகளை மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் முன்னெடுத்து சென்று மக்கள் மத்தியிலே இந்துத்துவ பாசிச முறையும் அதற்கு துணை போகின்ற சக்திகளையும் அம்பலப்படுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடர்ச்சியான முறையில் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்திய வரலாற்றிலே நக்சல்பாரி இயக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இந்தியாவிலே இருக்கின்றது. கடந்த கால சிபிஎம் துரோகத்திற்கு மாற்றாக இன்றைக்கு மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் உயிர் தெழுந்து ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக தன் பணியை ஆற்றிக்கொண்டு இருப்பது என்பதை பெருமையாக எடுத்து சொல்லி இந்த பெருமையை நமக்காக வழங்கி இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தி கொண்டு இயக்கத்தை முன்னெடுப்பதற்கு நமக்கு வழிகாட்டிய நமது ஆசான்களுக்கும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி கடந்த காலங்களிலே இயக்கத்துக்காக தன் இன்னுயிரை ஈத்த அந்த மாபெரும் தியாகிகளுக்கும் செவனக்கம் செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன்.